நீங்கள் பார்க்குற இந்த சேனல் வேறு கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் பற்றி வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூசர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $61,700 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், ஓகேங்களா. ஸோ முந்த நேற்று ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். பட் முந்த நேற்றோட புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்தது, ஓகேங்களா. நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்த நேற்று கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு, ஓகேங்களா. க்ளோஸ் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து இதே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கினே இருந்தேன், இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 62,200லேருந்து 63,200 இதான் ரேஞ்ச் வந்து சப்ளை ஏரியா ரேஞ்ச், ஓகேங்களா. ஸோ நேற்று போன ஹை எதுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,159 வரைக்கும் போயிருக்கும். அதாவது சப்ளை ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ஷார்ட்டாக ரிஜெக்ஷன் ஆகி நின்று இருக்குது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதே ஏரியாவில் தான் நின்று இருக்குது. பெருசாக வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இதே ஏரியாவில் தான் நின்று இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே, ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டில் வந்து பெருசாக மூமெண்ட் இருக்காது. ஸோ மேபி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேண்டில் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். ஸோ நேற்று கேண்டலோட ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 நாளும், அதாவது அடுத்த 2 நாளும் சாரி, ஓகேங்களா. இன்னைக்கு கேண்டல் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸு மாட்டின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போது மண்டே பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளோட ஸ்டாப் லாஸை அன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு திரும்பும், சரிங்களா. ஸோ அது எந்த சைடு திரும்பும் அப்படின்றது பார்த்தோன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 3 நாளும் ப்ரைஸ் இதே ரேஞ்சுக்குள்ளே மாட்டிச்சுன்னா மண்டே மேபி என்ன பண்ணலான்னா கீழே வந்துட்டு மேலே போகலாம், ஓகேங்களா. ஸோ மேலே நம்மளுக்கு சப்ளை ஏரியா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையை உடையணும்னா கண்டிப்பாக ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே போனால் மட்டும்தான் இந்த சப்ளை பிரேக் ஆகும், ஓகேங்களா. ஒரு வேளை ப்ரைஸு நம்மளுக்கு மேலே போயிட்டு கீழே உள்ளே வந்துட்டானா மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சா கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகுதா ஹோல்ட் ஆகுதான் பார்க்கணும். பிரேக் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு ட்ராப் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளுமே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கன்சல்டேஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான், ஓகேங்களா. நேற்று கேண்டலோட ரேஞ்சு தான் வந்து இந்த 3 நாளுமே கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போராக தான் இருக்கும். பெருசாக இந்த மூமெண்ட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. மண்டே கேண்டல் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டில்னா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது, சரிங்களா. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆகுது கூட ஒரு புல்லிஷ் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன், சரிங்களா. அப்படி இந்த வார கேண்டல் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்த வாரம் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த வார கேண்டல் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படின்னா மண்டே என்ன பண்ணணும்னா கீழே வந்துட்டு மேலே போகணும், அப்போ தான் இந்த சப்ளை உடையும், ஓகேங்களா. ஸோ அப்படி மேலே போகுதுன்னா அடுத்த இருக்க ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 67,400. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்ளை ஏரியாவும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சப்ளை ஏரியாவும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு சப்ளை ஏரியாவை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ 2 சப்ளை ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி கேண்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இன்சைடாக வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இன்சைடாக ஆகாமல் ப்ரைஸ் நம்மளுக்கு இது மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டானா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அப்போ கீழே எங்கே டிமாண்ட் இருக்குன்றது பார்த்து அந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகுதா பிரேக் ஆகுதான் பார்க்கணும். இன்கேஸ் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடச்சிட்டு போகும். அப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ப்ரைஸ் வந்து அகெயின் ட்ராப் ஆகும், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக லிஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதில் ஓன்லெஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி நீங்களே ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.